எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராவரமே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த வார நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. வார ராசி பலன் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி வரை, ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி வரை ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த வாரம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு காலம். அப்படின்னா என்ன? தீபாவளி. மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு அற்புதமான நாள் இல்லையா? இந்த வாரத்தை மறக்க முடியாது இல்லையா? பாதுகாப்பாக தீபாவளி முதல்ல கொண்டாடுவோம். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப அலட்சியமாக பட்டாசுகள்லாம் வெடிக்க வேண்டாம். யாரையும் துன்புறுத்துறபடி பட்டாசுகள் வெடிக்க வேண்டாம். ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க அடுத்த உள்ளவங்களையும் பார்த்து பட்டாசு வெடிங்க. சந்தோஷமாக வெடிங்க. உணர்வுகளை, அன்பை பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி இந்த வாரத்தில் வர்றது ரொம்ப விசேஷம். அதோடு இந்த வார ராசி பலனையும் நம்ம பார்ப்போம். நல்லதே நடக்கும். இந்த வாரத்தில் முக்கிய பண்டிகையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 20 ஐப்பசி 3 திங்கட்கிழமை தீபாவளி. அன்னைக்கு சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். நீங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. சதயம் பூரட்டாதி. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி ஐப்பசி 4 செவ்வாய்க்கிழமை அமாவாசை. இந்த தடவை அமாவாசை கொஞ்சம் மறுநாள் வந்துருச்சு. அதனால் தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாம். அது யாருக்கும் பிரச்சனையே கொடுக்காது. அமாவாசையை கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருக்க வேண்டியவர்கள் இருக்கணும். அதுதான் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அன்று பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும், மிக கவனம். அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி ஐப்பசி 5 புதன்கிழமை கந்த சஷ்டி ஆரம்பம். கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினத்தில் இந்த கந்த சஷ்டி விழா ஆரம்பம், விரதம் ஆரம்பிங்க. முருகபெருமான் நிறைய மாற்றங்களை, நிறைய நல்ல சந்தோஷங்களை, நீங்கள் நினைக்கிற விஷயத்தை முருகபெருமான் கொடுக்க போகிறார். அன்றைய தினத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஐப்பசி 6 வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அக்டோபர் 24 ஐப்பசி 7 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். அக்டோபர் 25 ஐப்பசி 8 சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அக்டோபர் 26 ஐப்பசி 9 ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆக சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம். அந்தந்த தினத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் சிவனை நம்பி ஒரு தீபம் ஏற்றுங்க. சந்திரன் உங்களுக்கு சகல யோகத்தை கொடுப்பார், நன்மைகளை கொடுப்பார், நல்லதே நடக்கும். வாங்க இந்த வார ராசி பலன்குள்ள போயிடலாம். மேஷராசி அன்பர்களுக்கு பக்தி பெருக்கெடுக்கும் வாரம். பயணங்கள் அனுகூலமாகும். பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மனப்பதிவு ஏற்படும். மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் மனசில் பதிவாகும். அன்னதானம் செய்யுங்க. ஒருவருக்காவது இந்த வாரத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்காவது அன்னதானம் செய்யுங்க. ரொம்ப விசேஷம் மேஷராசிக்கு. குலதெய்வ வழிபாடு, முருகன் வழிபாடு மிகவும் உத்தமத்தை கொடுக்கும், நல்லதை கொடுக்கும். முடிஞ்சதுன்னா ஒரு நாள் இந்த வாரத்தில் மௌன விரதம் இருங்க. மேஷராசி சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே அப்படின்னு பாட்டு தான் தோணும். இந்த பாட்டு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு ஏற்படும். அதே சொல்ல பயமாக இருக்க கொஞ்சம் அப்படின்னு தோணும். கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு எல்லாத்துலேயும் கொஞ்சம் சின்ன பதட்டம் ஏற்படும். ரிஷபராசிக்கு பயப்பட வேண்டாம். மனசில் நம்பிக்கையை விதைங்க. அந்த நம்பிக்கை உங்களை ஆழமாக கொண்டு போகும். உச்ச நிலையில், அதாவது வாழ்க்கையுடைய உச்ச நிலையை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கு கணக்கை ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான வாரம். ஒரு கணக்கை போட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க.
காய்கறிகள், சத்தான உணவுகள் சாப்பிடணும், டயட்டாக இருக்கணும் அப்படின்னு உங்களை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு ரிஷபராசிக்கு இப்போ உருவாகும். இந்த வாரத்தில் முருகனை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி. மிதுனத்துக்கு கெடுதல் இல்லாத வாரம். உடல் நலத்தில் கொஞ்சம் உற்சாகம் ஏற்படும். முருகன் வழிபாடு முன்னேற்றத்தை தரும். இந்த தொழில் வர்த்தகம் மேம்படும். தொழிலில், வர்த்தகத்தில், வியாபாரத்தில், வணிகத்தில் நல்ல லாபம் ஏற்படும். வீடு வாகன யோகங்கள்லாம் ஏற்படும். பிரச்சனையாக இருந்தவர்கள் விலகுவார்கள். சிலருக்கு வீடு இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த சிந்தனைகள் ஏற்பட்டு மாற்றத்தை நல்ல விதமாக பயன்படுத்த முடியும். வீட்டில் பொருட்களை மாற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிடித்தவர்களை சந்திப்பீர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த வாரம் முருகனை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கடகராசி. மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய வாரம். விருப்பங்கள் நிறைவேறும். அதிவேகம் வேண்டாம், கொஞ்சம் விவேகமாக இந்த வாரத்தில் நடந்துக்கிறது நல்லதுங்க. தற்போது தேவை என்னவோ அது கண்டிப்பாக நடக்கும். அந்த தேவைகள் குறித்த வணிகம் உயரும். அது வியாபாரத்தில் உள்ளவங்களுக்குலாம் நல்ல லாபம். வியாபாரத்தில் திருப்தி தரும். ஆன்மீக யாத்திரைகள் போக வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். முருகன் அருள் கிடைக்கும். மன மகிழ்ச்சி ஏற்படும். கவலை நீங்கும். கொஞ்சம் கால் வலி மட்டும் கடகராசிக்கு ஏற்படும் ஒவ்வொரு நாள் இரவுலையும். அதனால் கால் வலிக்கு மட்டும் நல்ல மருந்து தேய்ச்சிக்கிங்க. முருகபெருமான் நிறைய நன்மைகளை கொடுப்பால் மதிப்பு மரியாதை உருவாகும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சிம்ம ராசிக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். யாராவது கடவுள் ரூபத்தில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தடைகள் ஏற்பட்டாலும் அதை மீறி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அந்த மனம் சொல்லுவது சிறப்பு தரும். உங்கள் மனசு ஒன்று சொல்லும் பார்த்தீங்களா, அது சிறப்பு தரும். செஞ்சு பாருங்க, அதில் வெற்றியும் கிடைக்கும். மற்றவர்கள் சொல்வது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். நம்மளை பற்றி கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஆனால் மனசு சொல்லும் பாருங்க, அது சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் காற்றோட்டமான இடத்துல இருங்க. கொஞ்சம் பொல்யூஷன் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாய்ஸு, இந்த ஸ்மெல்லு, அதில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் டைவர்ட் ஆகும். புழுக்கம், உடல் புழுக்கம் ஏற்பட்டு மறைஞ்சிடும். கவலைப்பட வேண்டாம். முருகன் வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கன்னி ராசி. சுப காரியங்கள் பற்றிய பேச்சு ஏற்படும். வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியத்தை இந்த வருஷம் இதை செஞ்சிடணும்பா, இதுக்கு பிறகு காலம் கடத்தக்கூடாது அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். வர்த்தகத்தில் மிகவும் கவனம் தேவை. கொஞ்சம் யாராவது உங்களை மைண்டை மாற்றி விட்டு உங்கள்கிட்டேருந்து ஏதாவது பணத்தை மாற்றுறதுக்கோ பேரம் பேசுகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இந்த பெரட்டி பேசுவாங்க சில பேர், அவங்கள்ட்ட ரொம்ப பார்த்து பேசுங்க. செலவுகளை பார்த்து செலவு பண்ணுங்க, நல்லது. முன்கூட்டி செலவு பண்ணாதீங்க. செலவை பற்றியும் யோசிக்காதீங்க. தானம் பார்த்து கொடுக்கவும். ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது ஒரு பணத்தை கொடுக்கறதா இருந்தாலும், பொருளை கொடுக்கறதா இருந்தாலும் ஆளை பார்த்து யோசித்து கொடுங்க. தெய்வம் உங்கள் மனசில் இருக்குங்க. அதனால் தெய்வம் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. நல்ல மனசு, அதனால் நல்லது நடக்கும். மருத்துவ பிரச்சனைகள் விலகும். உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சம் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். துலா ராசி. சுப செலவு ஏற்படும். அவன் போட்ட கணக்கொன்று, இவன் போட்ட கணக்கொன்று, இரண்டுமே தவறானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல யார் போட்ட கணக்காக இருந்தாலும் நீங்கள் போடுற கணக்கு இந்த வாரம் சரியாக இருக்குங்க. பாசம் அதிகமாக வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் வருத்தத்தை வெளியில் காட்டிக்காமையே இருக்க வேண்டிய நேரமும் இந்த வாரம் ஏற்படும். பகை நட்பாகும். ஒரு பகை நமக்கு நட்பாயிடும். ஆக குடும்பத்தோடு, உறவினர்களோடு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப உங்களுக்கு உடம்பே சரியில்லைனாலும் வெளியில் காட்டிக்காமல் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷத்தை ஏற்படுத்திப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்குங்க. இந்த வாரம் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க. துலா ராசிக்கு சிறப்பு உண்டாகும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விருச்சக ராசி. மன வாழ்க்கையில் சிறு பிரச்சனை வந்து விலகும். அதே மாதிரி கணவன் மனைவியால், மனைவி கணவனால்
கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைன்னா பேச்சு பெருசாகி கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவுமே உடனடியாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. செலவு மீது கண் வைக்க நேரிடும். ஐயோ பணம் போதே, இந்த பணம் எப்படி கொண்டு வர்றது, ஏன் இப்படி இவ்வளோ செலவாகுது அப்படின்னு யோசிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பிள்ளைகள் மீது பாசம் வைக்க நன்மை கண்டிப்பாக நடக்கும். விட்டு கொடுங்க, விட்டதை பிடிப்பீங்க. இந்த வரட்டு கௌரவம் இந்த வாரம் வேண்டவே வேண்டாம். அதுதான் உங்களை பிரச்சனைக்கு உண்டாக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி, கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய காலம். கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கான நேரம். சொல்லும் செயலும் ஒன்றுபட சொர்க்கம் கிடைக்கும். இது அனுபவம் உங்களுக்கு அறிவு தரும். ஒரு அனுபவத்தினால நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முன்னேற்ற சிந்தனைகள் பளிச்சிடும். முட்டுக்கட்டையாக இருந்த விஷயங்கள்லாம் விலகும். பாலிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சின்ன வயசில் உள்ள ஃப்ரெண்ட்ஸை இப்போ இந்த வாரம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த உதவிகள் செய்ய உபத்திரவம் நீங்கும். இந்த உதவிகளை ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அது வரைக்கும் முன்னாடி உபத்திரமாக இருக்கும். இப்போ இந்த உபத்திரவம்லாம் நீங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம். மனசில் பளிச்சிடும் சில நல்ல விஷயங்கள், திடீர்னு சில நல்ல வாழ்த்துக்கள்லாம் வந்து சேரும். ஆக இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முருகனை வழிபாடு செய்யுங்க. மகர ராசி, தொழில் வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி மேலோங்கும். இந்த வாரத்தில் கடன் அடைக்க சில வழி கிடைக்கும். பைரவர் வழிபாடு சிறப்பு தரும். அவசரமாக ஒரு முடிவு எடுக்காதீங்க. அவசரமாக சில விஷயத்தை பேசுறது, அவசரமாக ஒருத்தவங்கள்ட்ட பதில் சொல்கிறது, உடனடியாக ஒருத்தவங்களை சந்தித்து அதை கொடுத்துடணும்னு நினைக்கிறது இந்த வாரம் வேண்டாம். எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக டிலே பண்ணி கூட செய்யுங்க. அது நல்லது. இந்த புரளி பேசுபவர்களை இந்த வாரத்தில் நம்ப வேண்டாம். அவங்க ஏதாவது பேசினா பேசிட்டு போட்டோம். உங்கள் காதுக்கு ஒரு தப்பான செய்தியை வந்து விழுந்தாலும் அதை போய் இந்த வாரம் மனசில் போட்டு ஏற்றிக்காதீங்க. ஒன்றும் தெரியாதவங்களை போல கொஞ்சம் இருந்து பாருங்கள். இந்த வாரம் ரொம்ப நல்லது நடக்கும். ஏன்னா உங்களை சில பேர் உங்களை ஐடியா பண்ணி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அதை மாற்றுறதுக்கெல்லாம் யோசிப்பாங்க. உங்கள் மனசை கெடுக்க நினைப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துக்காதீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய வார்த்தைகளை செவிக்குள்ளே ஏற்றாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க முருகனை வழிபாடு பண்ணுங்க. சிறப்பு உண்டாகும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கும்பராசி, ஏக்கம் ஆசை அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு இப்படி ஏன் நடக்கலை, நாம் இப்படிலாம் ஆசைப்பட்டோமே, இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு கொஞ்சம் ஆசையும் கொஞ்சம் கோபமும் கூட வரும். கடவுள் மீது கூட கொஞ்சம் கோபம் வர இந்த வாரம் வாய்ப்பு இருக்குங்க. அப்படி நடந்தால் நல்லா தானே இருக்கும், ஒரு நல்லது நடந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு மனசை நீங்களே தேர்த்திக்கிற மாதிரி இருக்கும். கடைசி மினிட்ல அது நடக்குங்க. ஆஹா, முதல்ல நடக்கலை ஆனால் கடைசியில் நடந்துருச்சே, பரவாயில்லப்பா அப்படின்னு அப்போ கடவுள் இருக்காரியா அப்படின்னு முதல்ல கடவுளை வெறுப்போம். அப்புறம் கடவுள் இருக்காருன்னு நம்புவோம். ஆக கடவுள் ஏதோ ஒரு நட்பு மூலமாக, உறவு செய்யாது, நட்பு மூலமாக உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும். நான் இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேங்க, இந்த வெடியை கொளுத்தணும்னு ஆசைப்பட்டேங்க, இந்த ட்ரெஸ்ஸை இப்படி போட்டுக்கணும்னு நினச்சேங்க, இது மாதிரி ஏதோ குட்டி குட்டி ஆசை, இந்த ஊருக்கு போகணும்னு நினச்சேங்க, இது ஒரு நட்பு மூலமாக நடக்குங்க. இந்த வாரத்தில் கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருவார், வரமும் தருவார். இந்த ஏதோ ஒரு உங்கள் மனசு வந்து அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி இதை யார்ட்டையாவது சொல்லணும், இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் தூரத்துக்கு போகும். அந்த இடத்துல ஒருத்தவங்க கிடைப்பாங்க, ஒரு விடையும் கிடைக்கும். நல்லது நடக்கும். கும்பத்திற்கு விடை கிடைக்கும், வழி கிடைக்கும். கும்பராசிக்கு அமோகமாக இருப்பீங்க. முருகன் வழிபாடு சிறப்பை உண்டாக்கும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீன ராசி, உடல் பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். கொஞ்சம் படிப்பு வேலை இதுலேயே கொஞ்சம் எண்ணங்கள் அதிகமாகும். தன்னை பற்றி கவலை. எல்லாம் தீபாவளியே கொண்டாடணும், ஐயோ இந்த ஒர்க் இருக்கே, அதை செய்யணுமே, நாளைக்கு அதை பண்ணணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கும். அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க கை கொடுப்பாங்க. கவலைப்படாத, நான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆயில் பாத் எடுத்துங்க இந்த வாரம், கண்டிப்பாக சூடு குறையும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். கொஞ்சம் வீண் பேச்செலாம் வேண்டாம். சைக்காலஜியாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரவங்க அது என்ன சொல்லுவாங்க, வாய்ஸ் வந்து நம்ம லெஸ் பண்ணிவிடுவோம், வார்த்தைகளை ரொம்ப லெஸ் பண்ணிவிடுங்க, அதான் நல்லது. ஆர்கியூமெண்ட்டை வேண்டாம், தவிர்க்கவும். அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த வாரத்தில். குடும்பத்தில் யாராவது அரசியல் பண்ணாங்கன்னா அதுவும் இந்த வாரம் நமக்கு தெரிஞ்சிடும்.
நம்மளை வச்சு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால மீனராசிக்காரர்களுக்கு சில உண்மைகள் தெரிய வரக்கூடிய அற்புதமான நேரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காமாக இருப்போம், கம்முன்னு இருப்போம். அதனால நல்லது நடக்குங்க. இந்த வாரத்தில் முருகனை வழிபாடு பண்ணுங்க. மீனராசி சிறப்பாக இருப்பீங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்துருப்போம். அடுத்த வாரம் மீண்டும் உங்களை இதே ராசி பலனோட உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னதாக இந்த வாரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, யார் யாரெல்லாம் கல்யாண நாள் கொண்டாடுறீங்க, யார் யாரெல்லாம் புதிய விஷயங்களை ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத என் உறவுகள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி சொல்லி உங்களுக்கு என்றைக்கு பிறந்த நாள் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்து செய்தி வந்து சேரும். கமெண்ட் மூலமாக நாங்கள் வாழ்த்து செய்தி சொல்லுவோம். கல்யாண நாள் என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி கல்யாண நாள் சார் இந்த வாரத்தில், இந்த வார நிகழ்ச்சியில் இந்த வாரத்தில் உள்ளவங்க மட்டும் அதில் பங்கெடுங்க. முடிந்தவர்கள் அடுத்து வரவங்க வேண்டாம். அடுத்து உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதனால் அந்தந்த வாரத்திற்காக இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த வாரத்தில் கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்கள், இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள், நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்து செய்தியை நாங்கள் உங்களுக்காக அனுப்புகிறோம். நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. இந்த வாரத்தில் எல்லாரும் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. மீண்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுவோம். நம்ம மனசில் ஒரு தீப ஒளியை ஏற்றுவோம். வாழ்த்துக்கள். ஒன்றிணைவோம் ஒளியால். நல்லதே நடக்கும்.